ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 210 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் த பி வைல்டரிங் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கான்டெட்ஸுவை ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி ஷூரா கேட்பான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நருட்டோ. இவனுல பார்த்த டோடோரோக்கி செம காண்டில் இருப்பான். அவனை விட போகிறது இல்லைன்னா நீ சாக வேண்டியதுதான் அப்படின்பான் ஷூரா. தலைவன் மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான். ஷூராவோட வெப்பன் பார்த்தீங்கன்னா அவன் கையில் இருக்க அந்த அம்ப்ரல்லா தான். அதை யூஸ் பண்ணி அந்த கூண்டுக்கு மேலே வந்து நின்றுட்டு நிஞ்சா ஆர்ட் பிளட் ட்ரைன் அப்படிங்கிற ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். ஏகப்பட்ட சென்பான்ஸ் அட்டாக் பண்ணும். நருட்டோட க்ளோன்ஸ் டிசப்பியர் ஆகும். டோடோரோக்கி மேலேயும் படும். நருட்டோ செம்ம காண்டாவான். ஷூரா அவனோட கொடையிலேருந்து கத்தி எடுப்பான். உனக்கு தாண்டா அது டார்ச் லைட், எனக்கு டார்ச்சர் லைட்ராங்கிற மாதிரி இருக்கும். நருட்டோ வைக்கிற ஒவ்வொரு அட்டாக்குமே பார்த்தீங்கன்னா டார்ச் பண்ணி எல்லா க்ளோன்ஸோட கதையுமே முடிப்பான். நருட்டோ கிட்ட இது ஒன்றும் நிஞ்சுட்ஸு கிடையாடா, இது பேரு கில்லர் ஜுட்ஸு அப்படின்பான். நருட்டோ பயங்கர ஷாக்ல இருப்பான். லீ ஆத்துக்குள்ள தத்தளிச்சுட்டு இருப்பான். சக்குரா தான் காப்பாத்துவா. லீனால சக்கரா யூஸ் பண்ண முடியாதனால தான் அவனால தண்ணியில் நடக்க முடியாது. நருட்டோ மேல தான் லீ அண்ட் சக்குரா ரெண்டு பேருமே கன்சர்னா இருப்பாங்க. போலீஸ் டீமை சேர்ந்தவங்க எல்லாரும் சேஃபா தானே இருக்கீங்கன்ட்டு கேப்டன் டோடோரோக்கி அந்த கூண்டு இந்த ஷிப்போட போயிட்டாரு, அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலன்ட்டு இருப்பாங்க. நருட்டோ மேல கன்சர்னா லீ அண்ட் சக்குரா இருப்பாங்க. சென்பானன் வயசை யூஸ் பண்ணி நருட்டோ டோடோரோக்கிய நகர விடாம பண்ணிட்டு ஸ்வாட் யூஸ் பண்ணி கொலை பண்றதுக்கு வருவான். இந்த ஷிப்பை ஆடும். பார்த்தா நீர்வீழ்ச்சி கிட்ட வந்திருப்பாங்க. அந்த ஷிப் மொத்தமா கவுந்துரும். அந்த 3 பேருமே எஸ்கேப் ஆயிருவாங்க நிஞ்சா டிராப் அவுட்ஸ். நருட்டோலாம் அலறிட்டே கீழே விழுவான். நருட்டோன் டோடோரோக்கிய கொல்ல முடியலங்கிற காண்டுல இருப்பான் ஷூரா. ஷிப் கீழே விழுந்தோடனே வெடிச்சிரும். எப்படியா இருந்தாம ஆத்துல தானே விழுந்திருக்கணும்ங்கிற டவுட் நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். இந்த ஒரு பாத்தை டோக்கி ஆர்டிபிஷியலா தான் கிரியேட் பண்ணிருப்பான். அதனால தான் டைரக்டா கிரவுண்ட்ல ஹிட் ஆயிருப்பாங்க. டோடோரோக்கிக்கு நெருப்பு பார்த்தோன்னே அவனோட பாஸ்ட்ல நடந்த சம்பவங்கள் அவனுக்கு ஃபிளாஷ் ஆகும். டோடோரோக்கிக்கு முன்னாடியே அவனோட தம்பி ஆக்கியோவை கான்டெட்ஸு தான் பிடிச்சிருந்திருப்பான். பிரசன்ட்ல கான்டெட்ஸு தன் கண்ணு முன்னாடியே உயிரோட இருக்கிறத பாக்குற டோடோரோக்கிக்குலாம் சரியான காண்டாகும். உன்னோட காம்ரேட்ஸ் உன்னை காப்பாத்தாம போயிட்டானுங்க அப்படின்ட்டு கான்டெட்ஸுவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான். நருட்டோ வந்துருவான். நீங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு நான் ஓகே தான் அப்படின்பாரு டோடோரோக்கி. சக்குரா அண்ட் லீ வேற செப்பரேட் ஆயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நருட்டோ திங்க் பண்ணும்போது கான்டெட்ஸுவை கேபிட்டலுக்கு கூட்டிட்டு போதா என்னோட ஜாப் அப்படின்பாரு. ஷிப்பும் வேற இல்ல, எப்படி போறதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது திரும்பவுமே நிஞ்சா டிராப் அவுட்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. இவனை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கானுங்கன்னா இவன் கதையை இங்கே முடிச்சிடலான்பா. முடிக்கனா என்ன சொல்ல வர அப்படிங்கும் போது எப்படியா தான் கேபிட்டலுக்கு கூட்டிட்டு போனா இவனோட ஜட்மெண்ட்ங்கிறது இவனை கொல்லணுங்கிற மாதிரி தான் வரும். அதனால இதை நம்மளே முடிச்சிடலாம் அப்படின்பா. அவனுக்கு ஒன்னும் இவனை காப்பாத்தல அப்படின்ட்டு கான்டெட்ஸு கையை பிடிச்சி இழுத்துட்டு போவான் நருட்டோ. இவனை காப்பாத்துறது தான் நம்ம வேலை, இவனை ஜட்ஜ் பண்றது ஒன்னும் நம்ம வேலை கிடையாது அப்படின்பா. டோடோரோக்கி செம காண்டோட பின்னாடியே வந்துட்டு தப்பிக்கணும்னு மட்டும் ட்ரை பண்ண உன் தலை உன் உடம்புல இருக்காது அப்படின்பா. ஏகப்பட்ட குனாய்ஸ் அட்டாக் பண்ணும். இந்த இடத்துல கான்டெட்ஸு தான் நருட்டோவை காப்பாத்துவான். எப்படியோ எல்லா அட்டாக்ஸையும் சமாளிச்சு தப்பிச்சிருவானுங்க. இப்போ நம்ம ஃபைன் தான் இருந்தாலுமே டீப் ஃபாரஸ்ட் குள்ள இருக்கோம். நம்ம எப்படி போறதுங்கும் போது மூன் செட் ஆகிற டைரக்ஷன் நோக்கி போலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. கேபிட்டலுக்கு வந்து ஃபாரஸ்ட் ரூட்டை வச்சுனா போயிடலாம், ஏன்னா இது என்னோட மிஷன் அப்படின்பான் டோடோரோக்கி. அதுல தெளிவா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. என்னடா கேட்க வர அப்படிங்கும் போது இவன் கதையை முடிச்சிடலான்னு பேசிட்டு இருந்தியே அதை தான் சொல்றான் அப்படின்பா. மோசமான சிச்சுவேஷன் இருந்தா பண்ணலான்னு நினைச்சேன், இப்போதைக்கு நான் அதை ஏன் பண்ண போறேன் அப்படின்பா. அப்படின்னா ஓகேன்ட்டு கிளம்புவாங்க. லீ அண்ட் சக்குரா நருட்டோவை தேடி வருவாங்க. எப்படியும் நருட்டோ நல்லா தான் இருப்பான்னு பேசிட்டு வரும்போது சக்குரா ஸ்ட்ரேஞ்சா ஏதோ விஷயத்த சென்ஸ் பண்ணிருப்பா. என் பின்னாடி வாலி அப்படின்பா சக்குரா. ரெண்டு பேருமே ஒரு மரக்கிளையில கொண்டு பார்ப்பாங்க. நமக்கு மேல இருக்கான் அப்படின்பா. மேல இருந்து ஒரு அட்டாக் பண்ணுவான். அந்த கிளையவே வெட்டிடுவான். லீ அண்ட் சக்குரா குணாய் எறிவாங்க. ஒரு பக்கம் தான் டாச் பண்ணுவான், இன்னொரு பக்கம் இருக்கிறது பற்றும். எஸ்கேப் ஆகி ஓடுவான். நருட்டோவை கேப்சர் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இவன் பின்னாடி போனோம்னா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. நருட்டோ போற வழியில கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ணுவான். என்னடா ஆச்சுன்னு கேட்கும் போது நம்ம நிலா இருக்க டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம், ஆனா நிலா ஏன் நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்பா. எக்ஸாக்டா சொல்லணும்னா இவங்களுக்கு இந்த டைரக்ஷன்ங்கிறதே ரொம்ப குழப்பமா இருக்கும். டோடோரோக்கி இந்த ஒரு விஷயம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்பாரு. நருட்டோக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியாது. கான்டெட்ஸு இந்த ஃபாரஸ்ட்ல நடக்கிற குழப்பமான விஷயம் இது அப்படின்பா. ஒன்ஸ் நீ இங்க தொலைஞ்சிட்டீனா எஸ்கேப் ஆகிறது கஷ்டம் அப்படின்பா. நீ பேசுவியா அப்படின்பா நருட்டோ. கஸ்டடியில இருக்கவன் பேசக்கூடாது, அமைதியாடுறா அப்படின்பா டோடோரோக்கி. ஒரே நிமிஷம் இருங்க, இந்த ஃபாரஸ்ட்ல நடக்கிற குழப்பம்ங்கிறது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்ட்டு நருட்டோ கேட்பாங்க கான்டெட்ஸு கிட்ட. ஒழுக்க மரியாதையா சொல்றா அப்படின்பா டோடோரோக்கி. இந்த ஃபாரஸ்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த நிஞ்சா டிராப் அவுட்ஸோட ஹைட் அவுட். இங்க வர இந்த ஃபாக் அப்புறம் அந்த காத்து அடிக்க டைரக்ஷனுக்கு அதுன்னு மட்டும் இல்லாம இந்த ரீஜியனை சுத்தி இருக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்னால காம்பஸ் கூட ஒர்க் ஆகாது. ஒன்ஸ் இங்க தொலைஞ்சா மொத்தமா முடிஞ்சோம் அப்படின்பா. இந்த இடத்துக்கு நாங்க உன்னை எஸ்கார்ட் பண்ணணும்னு நினைச்சா நீ உன்னோட ஹைட் அவுட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியா அப்படின்ட்டு டென்ஷன் ஆவான் டோடோரோக்கி. நருட்டோ அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்பா. உங்களால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. இந்த ஃபாரஸ்ட்டை பத்தி இன்ச்சா தெரிஞ்ச நிஞ்சா டிராப் அவுட் ஆன என்ன மாதிரி ஆளுக்கு தான் அது தெரியும் அப்படின்பா. இங்க இருந்து நீங்க எஸ்கேப் ஆகணும்னா நான் உங்களை கைட் பண்ணி ஆகணும் அப்படின்பா. அதுவும் நல்ல ஐடியாவா இருக்கேன்ட்டு நருட்டோ அக்செப்ட் பண்ணுவான். நீ என்ன லூஸ் ஆடா, ஏன்டா உன்னோட ஹைட் அவுட்னு தெரிஞ்சு எங்களை கூட்டிட்டு வந்து மாட்ட வைக்காத உன் பிளான் ஆன்ட்டு டோடோரோக்கி
டோடோரோக்கி சமகாண்டாவான். இருந்தாலுமே அப்படின்னு நருட்டோ சொல்ல வரும்போது இவனையெல்லாம் நம்பவே முடியாது அப்படின்பான் டோடோரோக்கி. இவன் மொத்தமாவே நம்மளை இந்த இடத்துக்கு வந்து மாட்ட வைக்கணுங்கிறக்காக இத்தனை வேலையுமே பார்த்திருக்கான் அப்படின்ட்டு காண்டாவான். இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்பா நருட்டோ. இவனை நம்ம கொன்றலாம், இல்லைன்னா இவன் நம்மளை கொன்றுவான் அப்படின்பா. ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்பா நருட்டோ. இவனை மாதிரி ஆளை கொண்டாங்க கூட கேட்க மாட்டாங்கன்ட்டு பழைய விஷயத்த திங்க் பண்ணிட்டு செம காண்டாவான் டோடோரோக்கி. காண்டெட்ஸு அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு, என்னோட காம்ரேட்ஸ் மத்தவங்க கிட்ட இருந்து பணத்தை திருடினாங்க, நான் அவங்க கிட்ட இருந்து பணத்தை தேடி ஒளிச்சு வச்சிருக்கேன், அந்த பணத்துக்காக தான் இப்ப என்ன ஃபாலோ பண்றாங்களோ தவிர்த்து என்ன ரெஸ்கியூ பண்றதுக்காக இல்ல அப்படிங்க உண்மையை ரிவீல் பண்ணுவான். அவங்களுக்கு அந்த பணம் மட்டும் கிடைச்சிட்டா ஒன்ன மாதிரியே அவங்களும் என்ன கொன்றுவாங்க அப்படின்பா. டோடோரோக்கி இந்த எந்த விஷயத்தையுமே நம்ப மாட்டான். நருட்டோ அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, இப்ப நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, காண்டெட்ஸும் அவங்களை ஏமாத்தினானோ இல்லையோ எதையுமே நம்மளால யோசிக்க முடியாது, இப்ப நமக்கு இருக்க ஆப்ஷன் இவனை நம்பது மட்டும்தான் அப்படின்பா. நான் தப்பா இது சொல்லிட்டேனான்னு கேட்கும் போது விடிஞ்சிரும். பார்த்தா நருட்டோ சொன்ன பிளானுக்கு தான் டோடோரோக்கி அக்செப்ட் பண்ணிருப்பான். ஒவ்வொரு இடமா பார்த்து பார்த்து போவான் காண்டெட்ஸு. நருட்டோ உண்மையாமே உனக்கு இந்த ரூட் தெரியுமான்னு கேட்பான். இந்த ஒரு ரூட்டை அவனுக்குனால ஃபிகர் அவுட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவான். மைண்டுக்குள்ள நருட்டோ இவனை நம்பலாமா வேண்டாமாங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு வருவான். காண்டெட்ஸு நருட்டோவை ஸ்டாப் பண்ணுவான். பார்த்தா முன்னாடி பெரிய ஸ்னேக் இருக்கும். நருட்டோவை கடிக்க வரும்போது காண்டெட்ஸு தான் காப்பாத்துவான். ஏன் அப்படின்ட்டு நருட்டோ ஷாக் ஆவான். இந்த விஷம் என்ன ஒன்றும் பண்ணாது, இதுக்கு நான் பழகிட்டேன் அப்படின்ட்டு அவனே அவனுக்கு ட்ரீட் பண்ணுவான். என்ன கடிச்சிருந்தா நான் முடிஞ்சிருப்பேன் இல்லையான்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்பான். ஆமான்பா. இதுக்கப்புறம் 3 பேருமே நடந்து போகும்போது காண்டெட்ஸு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ரொம்பவுமே உத்து பார்த்துட்டு இருப்பான். என்ன நடக்குன்னு மற்றவங்களுக்கு புரியாது. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்பான் காண்டெட்ஸு. டக்குன்னு அந்த இடமே பொழந்துக்கும். மாட்னியான்ட்டு டோக்கி ஒரு மரத்து மேல நின்று கத்துவான். நருட்டோ காட் பண்ணுவான். டோக்கி அவனோட நிஞ்சா ஆர்ட் கிரிம்சன் மட்டுங்கிற ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். சரியான இம்பாக்ட் ஆயிருக்கும். அந்த இடமே பாத்தீங்கன்னா புழுதியா இருக்கும். டோக்கி பார்க்கும்போது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நருட்டோ, டோடோரோக்கி அண்ட் காண்டெட்ஸு மேல இருப்பானுங்க. வெறும் ஷேடோ க்ளோன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸுவை பண்ணேன், அதுக்கே மாட்டிக்கிட்டியா அப்படின்ட்டு அவனோட ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி ரசங்கான் கிரியேட் பண்ணுவான். இது என்னோட டர்ன்ட்டு அடிப்பான். பயங்கரமான இம்பாக்ட் இருக்கும். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா தப்பிச்சிருப்பான். கிரவுண்டுக்குள்ள ட்ரில் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து அட்டாக் பண்ணுவான். உன் கதையை முடிச்சே தீர்வண்டா அப்படின்பான் டோக்கி. அதுக்கு முதல்ல நீ என்ன பிடிக்கணும்டா அப்படின்ட்டு ஓடுவான். சேஸ் பண்ணுவான் டோக்கி. டோடோரோக்கி நருட்டோன்னு கத்தும் போது காண்டெட்ஸு ஒரு டைரக்ஷன்ல ஓடுவான். நீ எஸ்கேப் ஆவின்னு தெரியும்டான்ட்டு சேஸ் பண்ணும் போது காண்டெட்ஸு ஒரு இடத்துல உட்காந்துட்டு அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வர சவுண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவான். இதுக்கப்புறமா ஒரு டைரக்ஷன் நோக்கி ஓடி போயிட்டு அந்த கிரவுண்டை தொட்டு பார்ப்பான். ரொம்பவே ஹார்டா இருக்கும். பயங்கரமா பஞ்ச் பண்ணுவான். டோடோரோக்கி என்னடா பண்றேன்னு கேட்பான். காண்டெட்ஸு கையில ரத்தமா தெரிக்கும். என்ன சத்தம்டா கேக்குது அப்படின்ட்டு நருட்டோ திங்க் பண்ணுவான். டோக்கி அட்டாக் பண்ண வரும்போது டாச் பண்ணுவான். காண்டெட்ஸு நருட்டோ இந்த பாத்துல தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பயங்கரமா அடிச்சு இந்த இடத்துல ஹோல்ஸை கிரியேட் பண்ணி நருட்டோவை காப்பாத்திருப்பான். நருட்டோ திரும்பவும் அவனோட ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி ரசங்கான கிரியேட் பண்ணுவான். டோக்கி சிரிப்பான். தலைவன் அவனோட அட்டாக்கை வச்சிருவான். டோக்கி டிஃபீட் ஆயிருவான். நருட்டோக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் பண்ணுவான் காண்டெட்ஸுக்கு. டோடோரோக்கி இப்ப கூட காண்டெட்ஸு மேல கோவத்துல தான் இருப்பான். சக்குரா அண்ட் லீ அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போவாங்க. ஏகப்பட்ட வெப்பன்ஸ் அட்டாக் பண்ணும். பார்த்தா எல்லாமே சின்ன சின்ன பசங்களா இருப்பானுங்க. என்ன விஷயத்த இவனுக்கு ட்ரை பண்றாங்கன்னு இவங்களுக்கு புரியாது. லீ இருந்துட்டு இவனுங்க நம்மளோட சண்டை போடுறதுக்கு நினைக்கிறாங்க போல அப்படின்பா. நருட்டோ சைட் சீன் ஜம்ப் ஆகும். டோடோரோக்கி என்ன அவ்வளவு ஈஸியா முட்டாளாக்கிற முடியாதுன்ட்டே வருவான். காண்டெட்ஸுவை நம்பி அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போலான்ட்டு நருட்டோ சிரிச்சிட்டே போவான். இந்த பாயிண்ட்ல டோடோரோக்கி ரொம்பவுமே காண்ட்ல இருப்பான். அவனோட கோவங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகும். திடீர்னு பார்த்தா ஓடி வந்து காண்டெட்ஸுவை கொல்ற மாதிரி வருவான். நருட்டோ அவனை தள்ளி விட்டுருவான். கையில வெட்டி இருப்பான். நருட்டோ பயங்கரமா ஆர்கியூ பண்ணுவான். என்னதான்டா பண்ணிட்டு இருக்க, காண்டெட்ஸுவை கேபிட்டலுக்கு உயிரோட கூட்டிட்டு போகணும்பா. இவனை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்பா டோடோரோக்கி. என்னதான்டா சொல்ற அப்படின்பா நருட்டோ. இவன் தான் என்னோட பேரண்ட்ஸையும் என் தம்பியையும் கொன்னவன், இவனை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு பயங்கரமா கத்துவான். காண்டெட்ஸு தான் இதெல்லாம் பண்ணானா அப்படின்ட்டு நருட்டோ ஷாக் ஆவான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது.